இது செங்கற்களை பற்றிய ஒரு விரைவான பார்வை. சரி, நாம பார்க்குற செங்கற்கள் எப்படி உருவாகுது, அதோட முக்கியமான விஷயங்கள் என்ன, என்ன மாதிரி வகைகள் இருக்கு, அப்புறம் என்ன சிக்கல்கள் வரலாம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. ஏன்னா இது நம்ம பில்டிங்ஸ்க்கு ரொம்ப அடிப்படை இல்லையா? அதனால இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதலாவதா செங்கல் சேருது எப்படின்னு பார்ப்போம். அதுல முக்கியமா சிலிக்கா இருக்கு. ஒரு 50-60% இருக்கும். அது விரிசல் வராம பார்த்துக்கும். அப்புறம் அலுமினா ஒரு 20-30%. அதுதான் செங்கலுக்கு அந்த பிளாஸ்டிக் தன்மை கொடுக்குது. ஆனா ரொம்ப ஜாஸ்தியானா ஷேப் மாறிடும், பார்த்துக்கணும். களிமண்ணை முதல்ல வெதரிங் பண்ணி மென்மையாக்குவாங்க. அப்புறம் டெம்பரிங்கை நல்லா பிசைஞ்சு கடைசியா மோல்டிங்ல நமக்கு வேண்டிய வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க. இரண்டாவதா, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் செங்கல்னா எப்படி இருக்கணும்? அதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி 19 சென்டிமீட்டர் இன்டூ 9 சென்டிமீட்டர் இன்டூ 9 சென்டிமீட்டர். அப்புறம் அதோட ஸ்ட்ரென்த், அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் குறைஞ்சது 10.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்கணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் அதோட காஞ்ச எடையில 20% மேல தண்ணியை உறிஞ்சவே கூடாது. ஏன்னா அதுக்கு மேல போச்சுன்னா சுவரோட பலம் கம்மியாகும், டேமேஜ் கூட ஆகலாம். கடைசியா சில வெட்டு முறைகளும் சின்ன டிப்ஸும். குவீன் க்ளோசர்னு சொன்னா அகலத்தை பாதியா வெட்டுறது. கிங் க்ளோசர்னா நீளத்துல ஒரு முக்கா பங்குக்கு வெட்டுறது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், செங்கல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில ஊற வைக்கணும். அப்போதான் சிமெண்ட் கலவையில இருக்கிற ஈரத்தை அது பாட்டுக்கு உறிஞ்சாம இருக்கும். எஃப்ளோரசன்ஸ்னு சொல்றது செங்கல் மேல வர்ற அந்த வெள்ளை உப்பு படிவு. அப்புறம் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் வகை இருக்கு. அது ரொம்ப சூட்டை தாங்கும். சூளைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செங்கற்களை பத்தின இந்த பேசிக் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.